வணக்கம். இன்னைக்கு ஜூன் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால செவ்வாய் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமான் கோயிலில் போய் பசுனை தீபம் போடணும். யார்? உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது விட்டமா, உங்கள் ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா, உங்கள் பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையா, பிறந்த தேதி 9 அல்லது 18 அல்லது 27, தெற்கு பார்த்த வாசல் உள்ள வீடு அல்லது நிலம் அதுக்கு சம்மந்தப்பட்டவங்களா, குடியிருக்கீங்களா, விற்கணும்னு நினைக்கிறீங்களா, வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, உரிமையாளரா, நீங்கள் எல்லோருமே முருகப்பெருமானுக்கு பசு நெய்யில் தீபம் போடணும். போட்டு பாருங்க, அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. ஆமாம், இது உறுதி. இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. பகல் 12லேருந்து 1:30. செவ்வாய்க்கிழமையில் நல்ல நேரம் இருந்ததுன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. கல்யாணம் தவிர எல்லா நல்ல காரியங்களையும் செவ்வாய்க்கிழமையில் செய்யலாம். கல்யாணமே நல்ல காரியமானு பல பேர் கேட்குறாங்க. எனவே இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக அறுவை சிகிச்சை செய்து கொள்ள, குறிப்பாக சகோதர சகோதரர்களோடு சமாதானம் பேச, குறிப்பாக வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு அட்வான்ஸ் தர செவ்வாய்க்கிழமையில் நல்ல நேரத்தை பயன்படுத்தலாம். எப்படி இருக்க போகிறது இந்த செவ்வாய்க்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, நல்ல நாள், பணவரவு நல்லா இருக்குது, காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க. சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி, தைரியம் இதெல்லாம் உங்களுடைய பலம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது, கலகலான வாழ்க்கை, சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், மனசு தடம் இருக்குது, சுறுசுறுப்பு இருக்குது, புத்தி கூர்மை இருக்குது, பெருந்தன்மை இருக்குது, கையில் பணம் நிறைய இருக்குது, செல்வாக்கு இருக்குது, கலகரிங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, பொறுமையாக இருக்கணும், தேவையற்ற வம்பு வரும். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்யினால் தீபம் போடணும். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லணும். அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும். ஓம் வள்ளியம்மையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப யோசித்து எல்லா விஷயத்தையும் செய்யணும். அனுகூலமான எண் 2. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை. கடகராசிக்கார நேயர்களே, கலகலான வாழ்க்கை, சந்தோஷம், பேச்சு சாமர்த்தியம் இருக்குது, புத்தியோர்மை இருக்குது, பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல நாளாக இருக்கும். சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க. பொதுவாக கடகராசிக்கு உள்பயம் அதிகம், ஆனால் இன்னைக்கு தைரியம் அதிகமாக இருக்குது. நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 3. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, அசட்டு தைரியம், வீம்பு, பிடிவாதம் இதனாலலாம் இன்னைக்கு தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்யினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ முருகப்பெருமான நினைங்க. ஓம் வள்ளியம்மையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 7. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை. கன்னிராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், சுறுசுறுப்பு இருக்குது, வேகம் இருக்குது, பேச்சு சாமர்த்தியம் இருக்குது, நிதானம் இருக்குது. எங்கே வளையணுமோ அங்கே வளைஞ்சு, எங்கே நிமிரணுமோ அங்கே நிமிர்ந்து கலகுறீங்க. நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், வீண் செலவு கிடையாது, மனசு நிதானமாக இருக்குது, அறிவு திடமாக இருக்குது, புத்தி கூர்மையாக இருக்குது, கலக்கிறீங்க. நல்ல திட்டமிடுதல், வெற்றி கிடைக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 5. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, நேரமும் பணமும் வீணாக செலவாகும். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியாது. செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டுன்னு நினைப்பீங்க, அப்புறம் தான் தப்புன்னு தெரியும். ஏன்? சந்திராஷ்டமம். அதனால் அசைவ உணவு வேண்டாம். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்யினால் தீபம் போடுங்க. கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும். பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், கடன் கொடுக்க வேண்டாம், வாங்க வேண்டாம். வண்டி ஓட்டுறது கவனம், ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்க. அப்போ முருகப்பெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் தெய்வானையே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். சந்திராஷ்டமம் இன்னையோட முடியுது உங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்குங்கிறத மறக்க வேண்டாம். வீண் செலவாக வாய்ப்பு இருக்குது, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. தனுசு ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது, கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், பசு நெய்யினால். ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது
முருகப்பெருமானை நினைக்கணும். என்ன மந்திரம்? ஓம் ஓம் சாமிநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம். இன்னைக்கு சந்திராஷ்டமம், நாளைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்குது. எங்க மூலத்துக்கா, பூராடத்துக்கா, உத்திராடத்துக்கா, ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் தானெல்லாம் கேட்காதீங்க. 3 நாளைக்கும் 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். கவனம். ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கணும். தீபம் போட்டே தீரணுங்கிறத மறந்துட வேண்டாம். அசைவனவு கூடாது. ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. மகர ராசியார் நேயர்களே, கலான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகம், மனதிற்கு சம்பவம் உண்டு, பிரமாதமான வாழ்க்கை நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 7, 4. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, நிதானம், தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜைகளை விளக்கேற்றணும், பசு நெய்யினால. ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும். ஓம் தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அர்த்தமற்ற கவலை, சலனம், சஞ்சலம், சபலம் எல்லாம் இன்னைக்கு வரும். இந்த மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம். ஜெயகிரிகளோ இல்லையோ தோக மாட்டீங்க. அனுகூலமான எண் 1. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீங்க, பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம், புத்தி கூர்மை, நினைவாற்றல் எல்லாம் நல்லா இருக்கு. எதிரிகளும் உதவி செய்வார்கள். அனுகூலமான எண் உங்களுக்கு 3, 7. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. பகல் 12லிருந்து 1:30 வரைக்கும். செவ்வாய்க்கிழமையில் அறுவை சிகிச்சை செஞ்சுக்க நல்ல நாள். வீடு பூமி சம்பந்தப்பட்ட முடிவெடுக்க நல்ல நாள். அட்வான்ஸ் கொடுக்க நல்ல நாள். கல்யாண ரிசப்ஷன் வைக்க நல்ல நாள். சகோதர சகோதரர்களோடு சமாதானம் பேச நல்ல நாள். அப்படிங்கிறத மறக்க வேண்டாம். செவ்வாய் வெறும்பாய்ங்கிறதெல்லாம் தப்பான பழமொழி. நிறைய மூட நம்பிக்கை இருக்குது. பொண்ணு கேட்டையாக இருந்தால் வேணாம், ஆயில்யமாக இருந்தால் வேணாம், மூலமாக இருந்தால் வேணாம், விசாகமாக இருந்தால் வேணாம், பூராடமாக இருந்தால் வேணாம்லாம் பல பேர் தப்பாக சொல்கிறாங்க. அதெல்லாம் சரியான கருத்து இல்லை. அப்படியெல்லாம் நட்சத்திரத்தை பார்த்து ஒரு பொண்ணை வேணான்னு சொல்கிறது பெரிய பாவம். அந்த பாவத்தை மாப்பிள்ளை வீட்டார்கள் சேர்த்துக்கூடாது. ஜாகிரதையாக இருக்கணும். நட்சத்திரத்தில் தோஷம் கிடையாது. ஒரு பெண் மூல நட்சத்திரமோ, ஆயில்யமோ, கேட்டையோ, பூராடமோ, விசாகமோ ஒரு தப்பும் இல்லை, ஒரு தோஷமும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஜோசியர் பார்த்துக்குவாங்க. லட்சக்கணக்கில் நம்ம செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறோம், அல்லது 1000 கணக்கில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறோம். பொருத்தம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணி ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டுக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? நம்மளா ஏன் முடிவு பண்ணணும்? பொண்ணு ஆயில்யம், பொண்ணு கேட்டை, பொண்ணு மூலம், பொண்ணு மூராடம் இதெல்லாம் வேணாம். இதெல்லாம் எதுக்கு? வேண்டாம். ஜோசியர் பார்த்துக்குவார். இதை ஞாபகம் வச்சுக்கோ. மேஷம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள், வெள்ளியிலே பவளக்கல் பதித்த மோதிரம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடு. தெற்கு பார்த்த வாசல் பல ராசிக்காரர்களுக்கு ராசியாக இருக்கும். ஜோசியரை கேட்டுக்குங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.